Hello friends, welcome to our channel. நாம் இன்னைக்கு பார்க்க போறது பால் சர்பத் அப்புறம் ஸ்பெஷல் நன்னாரி. இது ரெண்டும் வந்து நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம். வெயிலுக்கு வந்து செம்ம குளிர்ச்சியா செம்மையா ஒரு சூப்பர் ரெசிபின்னு சொல்லலாம். அதுவும் நீங்க ரெண்டுமே ஒரே நேரத்துல செஞ்சிரலாம். நான் என்ன வச்சிருக்கேன்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இது வந்து சப்ஜா விதை கடையில் கேட்டிங்கன்னா எள்ளு சைஸில் பிளாக் கலரில் இருக்கும். இது எங்கே கிடைக்கும்னா எசன்ஸ் கடையில் சப்ஜா விதை பாதாம் பிசின் இது எசன்ஸ் கடையிலே தான் இதுவும் நான் வாங்கினேன். உங்கள் ஊரில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இருக்கும் எசன்ஸ் கடை. இதை வந்து காலைல ஊற போட்டால் உங்களுக்கு மத்தியானம் போல் இந்த மாதிரி நல்லா பெருசாக ஊறி வந்துடும். சப்ஜா விதை சீக்கிரமே ஊறிடும். பாதாம் பிசின் வந்து நீங்கள் முதல் நாள் நைட்டே ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு பால் சர்பத்துக்கு நம்ம வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா விதை, அதாவது இது உங்களுக்கு குவான்டிட்டி வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சிக்காக தான். ஸோ 1.5ங்கிற இடத்துல நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட தாராளமாக போட்டுக்கலாம். அப்புறம் நன்னாரி சர்பத், அது வந்து நான் எசன்ஸ் கடையில் தான் வாங்கினேன். நீங்கள் என்ன பிராண்டுங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அந்த மாதிரி நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பால் வந்து நல்லா காய்ச்சின பால் திக்காக இருக்கணும். கொஞ்சம் ஆழப்படுறது இருந்தால் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி நல்லா வந்து அந்த சர்பத் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை திரும்ப போட்டுருங்க. போட்டிங்கன்னா அப்படியே குடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு அது வாயில் கரைகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்பெஷல் நன்னாரி சர்பத். முதல்ல தேவையான பொருள் அதுக்கு பாதாம் பிசின், அதை வந்து ஊற வச்சது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு சர்பத்தோட எசன்ஸ் ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன். இதுக்கு நான் இனிப்பே சேர்க்கலை. சர்பத்தோட இனிப்பே வந்து போதுமானது. தனியாக வேணும்னா நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு நீங்கள் திருப்பி இன்னும் கொஞ்சம் பாதாம் பிசின் மேலே போட்டிங்கன்னா இன்னும் வந்து இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாயில் அந்த பாதாம் பிசின் நல்லா கடிச்சிக்கிட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து ஜிகர்தண்டா ரெசிபி செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டாயம் ஜிகர்தண்டா ரெசிபி வரும். ஸோ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக பால் சர்பத் அப்புறம் நன்னாரி ஸ்பெஷல் நன்னாரி இது ரெண்டுமே நம்ம ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட்டோம். இதுக்கு நான் பாலை வந்து ஏற்கனவே ஜில்லுன்னு வச்சுருந்தனால ஒரே ஒரு ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். ரெண்டுக்கும் ஒரு ஐஸ் க்யூப் போட்டிங்கனாவே போதும். தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு வச்சனால நான் அதிகமாக ஐஸ் க்யூப் சேர்க்கலை. ஸோ ரொம்ப சிம்பிளாக 2 ரெசிபி ஒரே வீடியோவில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பட் ஸ்டெப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.